நான் 3வது தடவை பார்க்கறதுனால சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தடவை பார்க்கும்போது எனக்கு ஸ்லோவாக தான் தோணுச்சு. ஆனால் இப்போ 3வது தடவை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி எதனால் அந்த இது அவ்வளோ ஸ்லோவாக போயிருக்குங்கிறது வந்து 2வது தடவையும் 3வது தடவையும் பார்க்கும்போது தெரியுது. அது ஆக்சுவலி ஸ்லோ கிடையாது. அந்த சினிமாவுக்கு வேண்ட ஒரு இம்பேக்ட் அது. எண்ட் ஆஃப் த ஃபிலிம் ½ அன் ஹவருக்கு எனக்கு ஐ வாஸ் சிட்டிங் லைக் திஸ். எந்த அளவுக்கு எமோஷனலாக கொண்டு போய், ஏன்னா அப்பா பையன் பாண்டிங் காட்டியிருக்காங்க. ஆமாம், உண்மையாக சொல்லணுன்னா நான் இது 3வது தடவை பார்க்குறேன். இப்போவுமே எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப், அப்பா பையன் மட்டும் இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற கேரக்டர் வந்து இந்த ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிறது சரி, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் ஒன்றுக்குள்ளே கனெக்ட் ஆகிறதும் சரி, பயங்கர கனெக்ட் ஆகுது ஒரு சீன்லேயுமே. ஆசிஃப் அலி சாரோட ஆக்டிங் பற்றி சொல்லுங்கள். அது மைண்ட் ப்ளோயிங். ஆசிஃப் சாரோட ஆக்டிங் வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் இதில் அவுட்ஸ்டாண்டிங்கான ஆக்டிங். ஈவன் எவ்ரி சட்டில் ரியாக்ஷன்ஸ் கூட அவர் அவ்வளோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. படம் நல்லா எடுத்திருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்டோரி லைனு, சூப்பரான கான்செப்ட் யூஸ் பண்ணி நல்லா மியூசிக்லாம் சூப்பராக வெயிட்டாக போட்டு நல்லா பண்ணியிருந்தான். சூப்பராக ஆக்டிங், நல்லா ஆக்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல் மூவியில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் நல்லபடியாக அது பண்ணி ஒர்த் ப்ரோ. லைக் இந்த மாதிரி மூவிஸ்லாம் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. லைக் ஒர்த்தியாக இருந்துச்சு. மூவி நல்லா இருந்துச்சு. டிப்பிக்கல் கேரளா மூவி மாதிரி நல்லா எடுத்திருந்தான். அதுதான் ஒரு அன்சால்வ் மிஸ்ட்ரி எதிர்பார்த்து வந்தேன். அந்த மிஸ்ட்ரியை நல்லா மிஸ்டீரியஸாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் உட்பட நல்லா பீக் ஆச்சு, நல்லா ஹிட் ஆச்சு. ஸ்லோவாக டேக் ஆஃப் ஆகி நல்லாவே ரீச் ஆச்சு. கனெக்டட் வெல். அதான் எல்லா கேரளா மூவிஸும் வர மாதிரி தான், ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரடியூஸ் ஆகி கேரக்டர்ஸ்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் போச்சு. நல்லா இருந்துச்சு. யா ஆஃப்கோர்ஸ் ஒர்த். அவர் த லெஜெண்ட். ஆக்டிங்கிறது வந்து அவரோட இதில் இருக்குது, பிளட்டில் இருக்குது. பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு, சொல்லவே முடியாது. லெவலே சொல்கிறதுக்கான வார்த்தை இல்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங் கேரக்டர். அவங்கள இன்க்விசிட்டிவாக ஒன்று தேட தான் நமக்கும் ரிவீல் ஆகுது. ஸோ அந்த ரிவீலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேஷண்ட்டாக இவங்க கூட இருக்க முடியுங்கிறத வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே சப்போர்ட் கொடுக்கறது, அப்பா பையங்கிறது வந்து தாண்டி வேறொரு மெம்பர் வந்து கொடுக்கறது வந்து ஆஸ் அ கேரக்டருக்கும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அவங்க. மேம், இந்த படத்தோட டேரக்டரோட செகண்ட் மூவி இது. ஃபஸ்ட்டு படம் காமெடியாக எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இந்த படம் செகண்ட் இவ்வளோ சஸ்பென்ஸ் மூவின்றப்ப எப்படி கொண்டு போயிருக்காங்க? ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. அது ஃபஸ்ட் மூவியும் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். இது ஆனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரெண்டுத்துலும் ஒரே ஒரு எலிமெண்ட் என்னென்னா ஃபேமிலி. லாஸ்ட்டில் எண்ட் ஆகிறது ஃபேமிலி, இமோஷன்ஸ், ஒருத்தருக்கு இன்னொருத்தர் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணுங்கிறது தான். இந்த படம் எல்லாருமே பார்க்கணுன்னா எதுக்காக வந்து பார்க்கலாம்? என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த படம்? ஃபஸ்ட்டு த்ரில்லர் பிடிக்கும்னா அந்த இதில் வந்து பார்க்கலாம். பட் த எண்ட் எல்லாருமே இமோஷனல் பீயிங்ஸ் தான். நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் வந்துட்டு நம்மளை எப்படியெல்லாம் ஒரு குரங்கு மாதிரி ஆட்டி படிக்குமோ அதை வந்து கிளியராக டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. இது அந்த குரங்கை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், அது எப்படி சேனலைஸ் பண்ணி கரெக்டான விஷயத்துக்கு கொண்டு போகிறோங்கிறது தான். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும். நல்ல படம், நல்ல சூப்பர் படம், நல்ல சூப்பர் படம். வெரி த்ரில்லர் மிஸ்ட்ரி படம். ஓகே, இன்ட்ரஸ்டா பிஜிஎம்லாம் ரீமிக்ஸ் பண்றாங்களா? பிஜிஎம் நல்லா இருக்கு. என்டர்டெயின்மென்ட் த்ரில்லர் படம். விஜயராகவன் பத்தி சொல்லுங்க. சூப்பர் ஆக்டிங். நல்லா கிடைக்குமா விஜயராகவன் சார்? செலப்போ கிடைக்கும். ஆசிஃப் அலி பத்தி சொல்லுங்க. நல்ல ஆக்டிங். ஓகே, ஒருத்தா வர்த்து. தேங்க் யூ.